டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அந்த டெஸ்ட் நம்பர் 3ல கொடுத்த டாபிக்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் அந்த சிலபஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த முதல் 2 டெஸ்ட்டுக்குமே பார்த்துருப்போம். அதோட மெட்டீரியல் எல்லாமே போன வீடியோவில் காட்டியிருப்போம். டெஸ்ட் நம்பர் 1 டெஸ்ட் நம்பர் 2 எல்லாத்துக்குமே பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 2 வந்து இன்றைக்கி தான் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 28/3/2025 கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம குரூப்பில் கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் இந்த டெஸ்ட் நம்பர் 3 பார்க்க போகிறோம். நம்மளோட பேட்சில் புதுசாக ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், குரூப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதுலேருந்து கொடுத்த மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸாக தான் இந்த ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்படின்றனால இடையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிறது எல்லாமே படிக்க முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோன்றனால முதலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் 4 பேட்சில் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற இந்த ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. டெலகிராம் குரூப் மூலமாகவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச் இந்த ஸ்டடி பிளான் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதை பற்றின இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான் பற்றி ஃபுல்லாக மறுபடியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் அதோட பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக ஒரு 15,000 + 1 வேர்ட் ஆன்சர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டாபிக்ஸ் வைஸாக பிரித்து வச்சுருக்கோம். ஒரு பிடிஎஃப் சாம்பிள் கூட ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டியிருப்போம். இந்த டெஸ்ட் நம்பர் 3க்கான பிடிஎஃப்மே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது இல்லாமல் ஒரு 25+ தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். 25க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்த ஒன்லைனர் ஒரு 30,000 + 1 வேர்ட் ஆன்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான பிடிஎஃப் 6வதுலேருந்து 12 வரைக்கும் புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அதற்கான ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் இருக்கும். எல்லா மெத்தடுக்கான கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி அதோட பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் அது எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் டாபிக்ஸ்க்கான ஸ்பெஷல் மெட்டீரியல் புக்காகவே ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது பிடிஎஃபாகவே எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூன் 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும். மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் நம்பர் 3 கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர் படிக்கணும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கு கூகுள் பே மூலமாகவே பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 3க்கான ஸ்டடி மெட்டீரியல் பற்றி பார்த்துருவோம். டெஸ்ட் நம்பர் 3ல தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகாம் இடங்கள், சந்திப்பிழை. இது வந்து சந்திப்பிழை மட்டும்தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சந்திப்பிழையை கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற தவறை கண்டுபிடிக்கணும்னாக்கா உங்களுக்கு அந்த வல்லினம் மிகும் இடம், மிகா இடம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்கில் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. 6வதுல கொஞ்சம், 7வதுல கொஞ்சம், 8வதுல கொஞ்சம்னு சொல்லி அதை கரெக்டாக ஃபுல்லாக படிக்கணும்னாக்கா டாபிக்ஸ் கம்மி தான். அதாவது அதோட மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சந்திப்பிழைக்கானது, அதாவது சந்திப்பிழைனா அந்த எழுத்துக்கு இடையில எந்த ஒற்று எழுத்து வரணும் அப்படின்னு சொல்லி போடுறது தான் சந்திப்பிழை. இதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 29 இடங்கள் வரும். அந்த 29 இடங்களையும் கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம். எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வராது அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள், அதாவது எந்த இடத்துல அந்த ஒற்றெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாமே உண்டு. அது வந்து மொத்தமாக ஒரு 23 இடங்கள் உண்டு. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒற்று எழுத்துக்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தவறுகள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாத சென்டென்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இந்த வல்லினம் மிகும் இடங்கள் ஒரு 29, மிகா இடங்கள் ஒரு 23. இந்த 52 இடங்கள் படிச்சிட்டிங்கனாலே இது ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே இந்த மாதிரி தனியாக பிரிச்சே கொடுத்துருவோம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுப்பாங்க. அதை மட்டுமே தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி நிறையா டாபிக் ஒரு ஒருமைப்பன்மை பிழைகள், மரபு பிழைகள், வலுவுச் சொற்கள், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அந்த சென்டென்ஸ்லேயே வார்த்தைகளை திருப்பி போட்டு பொருள் மாறி இருக்கும், அதை கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அது இல்லாமல் இந்த சந்திப்பிழையும் உண்டு. இந்த சந்திப்பிழையிலேருந்து மட்டுமே மொத்தமாக ஒரு 53 கேள்விகள்
இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே தனியாக தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதாவது அந்த ரூல்ஸை படித்து இந்த பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த சந்திப்பிழை ரிலேட்டடாக வர எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து அந்த டெஸ்ட் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக், விகிதம் மற்றும் விகித சமம் இல்லை விகிதாச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் அந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி அதோட பிடிஎஃப், அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து மட்டும் டிஎன்பிஎஸ்சில் இதுக்கு முன்னாடி கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸாகவே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஆகஸ்ட் 2024 கரண்ட் அஃபேர் இந்த வாரத்துக்கானது படிக்கணும். அதாவது இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஆகஸ்ட் 2024 கரண்ட் அஃபேர் அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி டாபிக் வைஸாக பிரிச்சே கொடுத்துருவோம். ஆகஸ்ட் 2024 தமிழக செய்திகள், தேசிய செய்திகள் அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே ஒரு 12 டாப்பிக்காக பிரிச்சே கொடுத்துருவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 to 70 பேஜஸ் தான் எல்லா டெஸ்ட்டுக்குமே வரும். இது வந்து ஒரு 56 பேஜஸ் தான். இதை மட்டும் படித்தாலே போதும், ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 3க்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டியோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக், அதாவது ஆல்ரெடி 2 டெஸ்ட்டுக்குமே பாலிட்டியோட மிச்சம் இருக்கிற டாபிக் ஒரு 23 டாபிக் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும். அந்த தேர்தலில் ஆரம்பித்து இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் எல்லாமே சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதற்கான மெட்டீரியலும் தனியாகவே கொடுத்துருவோம். அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு அப்படின்னு சொல்லி 27 டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா 26 டாபிக் வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 1 and 2ல் பார்த்தாச்சு. அதாவது அந்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பித்து கடைசியாக அந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ரயில்வே ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் கட்சிகள், நம்ம தமிழ்நாடோட அரசியல் கட்சிகள் வந்து ரயில்வே சிலபஸ் கொடுத்துட மாட்டோம். பட் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும். தமிழ்நாடோட அரசியல் கட்சிகள் என்னென்ன, எவ்வளோ இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மாநில கட்சி அந்தஸ்து, தேசிய கட்சி அந்தஸ்து, இது எல்லாமே படிக்கணும். அது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருவோம். இந்த பாலிட்டி மெட்டீரியல் மட்டும் இந்த டெஸ்ட் நம்பர் 3க்கு படிச்சுட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து மட்டுமே டிஎன்பிஎஸ்சில் ப்ரீவியஸாக ஒரு 401 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 401 கொஸ்டின் இந்த பாலிட்டி டாபிக்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அதாவது அந்த லாஸ்ட் இந்த 10-15 டாப்பிக்லேருந்து. இதுக்கு முன்னாடியே அந்த டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 1க்குலாம் ஒரு 500 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த டாபிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே ஒரு 401 கொஸ்டின் இருக்குது. அந்த பாலிட்டி மெட்டீரியலை படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பார்த்தீங்கனாலே கம்ப்ளீட்டாக பாலிட்டி எல்லாமே கவர் பண்ணலாம். இந்த டெஸ்ட் நம்பர் 3யோட பாலிட்டி ஓவர் ஆகுது. இதோட ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு தான் பாலிட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே தான் இந்த டெஸ்ட் நம்பர் 3க்கு படிக்க போகிறீங்க. டெஸ்ட் நம்பர் 3 வந்து 1/4/2025 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டே டு டே டைம் எல்லாமே முடிஞ்சிக்கிட்டு இருக்கு, சிலபஸுமே கவர் ஆகி போயிட்டுருக்கு. அப்படின்றனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.